நம்ம இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஆ யூனிட் நம்பர் 5 சரிங்களா? பேஜ் நம்பர் 99ல இருக்கும். இப்ப நம்ம பார்க்குறது பேஜ் நம்பர் 101ல இருக்கிற கனெக்டர்ஸ பத்தி பார்க்க போறோம். ஆ கனெக்டர்ஸ்னா என்னன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இதா போட்டிருக்கு. இந்த பாக்ஸ்ல இருக்குல்ல, இப்போ இந்த ஆடிங் ஒரு நிமிஷம் இருங்க. இந்த ஆடிங், ச சீக்வென்ஷியல், சீக்வென்சிங், இல்லஸ்ட்ரேட்டிங் இது இதுல பாக்ஸ்ல இருக்கிறது எல்லாமே கனெக்டர்ஸ் தான். இந்த பாக்ஸ்ல இருக்கிற எல்லாமே கனெக்டர்ஸ் தான். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கன்ஜங்ஷன்னா உங்களுக்கு என்னதுன்னு தெரியும். அண்ட், பட் இந்த மாரி இருக்கிறதெல்லாம் கன்ஜங்ஷன். ஆம், கனெக்டர்ஸ்னா என்னன்னா எல்லாமே கம்பைன்டா இருக்கும். அதாவது ப்ரிப்போஷன் இருக்கும், ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ் இருக்கும், காம்ப்ளக்ஸ் ப்ரிப்போஷன் இருக்கும். ஆமா, காம்ப்ளக்ஸ் ப்ரிப்போஷன் இருக்கும். இந்த மாரி அ அட்வெர்ப் இருக்கும், அட்வெர்பியல் ஃப்ரேஸ் இருக்கும். இது எல்லாமே சேர்ந்தது தான் என்னது? கன்ஜங்ஷன், ப்ரிப்போஷன், அட்வெர்ப் சரிங்களா? அட்வெர்பியல் ஃப்ரேஸ் இருக்கலாம், ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ் இருக்கலாம். சரிங்களா? இது எல்லாமே சேர்ந்தது தான் கனெக்டர். அதாவது என்னன்னா, கன்ஜங்ஷன்னா கன்ஜங்ஷன் மட்டும் தான் கனெக்டர்ல யூஸ் ஆகும். பட் கனெக்டர்ன்னு வந்துச்சுன்னா, எல்லாமே கம்பைன்ட் ஆயி சென்டென்ஸ்‌க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது எல்லாமே இந்த பாக்ஸ்ல குடுத்துருக்காங்க. இதுல கன்ஜங்ஷன் இருக்கும், ப்ரிப்போஷன் இருக்கும், அட்வெர்ப் நெறைய இருக்கும். சரிங்களா? இது எல்லாமே என்னன்னா கன்ஜங்ஷன் இந்த பாக்ஸ்ல உள்ளது எல்லாம். ஆனா, நம்ம இதுல என்னத பார்க்க போறோம்னா, இது என்னென்ன பர்ப்பஸ்க்காக யூஸ் பண்றாங்க? ஆட் பண்றதுக்கு என்னது? அடுத்தது கன்டினியூட்டிய காமிக்கிறதுக்கு என்னது? உதாரணத்த காமிக்கிறதுக்கு என்னது? விளைவ காமிக்கிறதுக்கு என்னது? கம்பேர் பண்றது என்னது? குவாலிஃபையிங் பண்றதுக்கு என்னது? அடுத்தது கான்ட்ராஸ்ட்டா சொல்றதுக்கு என்னது? எம்பசைஸ்னா அழுத்தி சொல்றது, குறிப்பிட்டு சொல்றது. இந்த இதுக்கெல்லாம் என்னென்ன கனெக்டர்ஸ் யூஸ் பண்ணணும்? கனெக்டர்ஸ்ங்கிறது ஜெனரலான டேர்மா சொல்றாங்க. அந்த கனெக்டர்ஸ்ல ப்ரிப்போஷன், கன்ஜங்ஷன், அட்வெர்ப் இந்த 3ம் இருக்கும். சரிங்களா? இதுதான் கனெக்டர்ஸ். ஓகே. இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்லப் போறேன்னா, இத நீங்க டிக்ஷனரில எடுத்தோ, செல்லுல மொபைல்ல அடிச்சோ, எல்லாமே ஒவ்வொன்னும் ஒவ்வொரு வார்த்தையா பார்த்து எழுதலாம். அ நீங்க எழுதுறதுக்கு பதிலா நானே உங்களுக்கு சொல்றேன். இத பக்கத்துல தமிழ்ல அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. ஆண்ட்னா என்னது? ஆல்சோன்னா என்னது? ஆஸ் வெல் அஸ்னா என்னது? அப்படின்னு நானே உங்களுக்கு சொல்றேன். அத அப்படியே பக்கத்துல எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. அ நான் கொஞ்சம் வேகமா சொன்னேன் அப்படின்னா, நீங்க வீடியோ இன்னொரு தடவ திரும்ப ப்ளே பண்ணி பார்த்து நீங்க பார்த்துக்கோங்க. கொஞ்சம் மெதுவா தான் சொல்லுவேன். சரிங்களா? பக்கத்துல அப்படியே எழுதிக்கோங்க. ஆண்ட்னா மற்றும்னு அர்த்தம். சரிங்களா? ஆல்சோன்னா மேலும்னு அர்த்தம். ஆஸ் வெல் அஸ்னா அதோட, துடன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? பக்கத்துல எழுதி வச்சுக்கோங்க. மோரோவர்னா மேலும்னு அர்த்தம். டூனா கூட. ஐ லவ் யூ டூன்னு சொல்றாங்கல்ல. நானும் கூட உன்னை லவ் பண்றேன். டூ கூட அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஃபர்தர் மோர்ன்னா மேலும்னு அர்த்தம். அடிஷனலின்னா கூடுதலாகன்னு அர்த்தம். சரிங்களா? வேகமா சொல்லியிருக்கேன். ரொம்ப ஸ்லோவா சொன்னா முடிக்க முடியாது. கொஞ்சம் சீக்கிரமா இருந்தா தான் வீடியோ உங்களுக்கு அழகா இருக்கும். ஃபர்ஸ்ட்னா முதலில் அர்த்தம், செகண்ட்னா 2வது, தேர்ட்னா 3வது, ஃபைனலில்னா இறுதியாக, நெக்ஸ்ட்னா அடுத்து. சரிங்களா? மீன்வைல்னா இதற்கிடையில். சரிங்களா? ஆஃப்டர்னா பிறகு, தென்னுனா அப்புறம், பிறகு. சரிங்களா? தென்னா பிறகு, சப்சிக்வென்ட்லி அப்படின்னா என்னதுன்னா, பின்னர். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், ஃபார் இன்ஸ்டன்ஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உதாரணமாக. சரிங்களா? சச்சஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. போன்றவை, சச்சஸ் போன்றவை. ஃபார் இன்ஸ்டன்ஸும், ஃபார் எக்ஸாம்பிளும் உதாரணமாக. இன் த கேஸ் ஆஃப் அப்படி இருந்தால், ஆல் அப்படின்னு போட்டுக்கோங்க. இன் த கேஸ் ஆஃப் ஆஸ் ஆஸ் ரிவீல்டு பை சரிங்களா? மூலம் தெரிய வந்துள்ளது. அதன் மூலம் தெரிய வந்துள்ளது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதன் மூலம் தெரிய வந்துள்ளது அப்படின்னு போட்டுக்கோங்க. இல்லஸ்ட்ரேட்டட் பை அதன் மூலம் விளக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? மூலம் விளக்கப்பட்டுள்ளது அப்படின்னு போட்டுக்கோங்க. அதன் மூலம், அதன் வழியாக அப்படின்னு சொல்லுவோம்ல அது. நான் வேகமா சொன்னேன்னு புரியலன்னா, திரும்ப ஒரு தடவ வீடியோ ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. பிகாஸ்னா ஏன்னான்னு அர்த்தம். ஏன்னா அப்படின்னு நம்ம ஏன்னா, ஏன்னா, ஏனெனில் அப்படின்னு சொல்றோம்ல, அதான் ஏன்னா அப்படின்னு நம்ம லோக்கல்லயும் யூஸ் பண்ணுவோம். இப்படி ஏன்னா, ஏனெனில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கஷ்டமா இருந்தா, ஏன்னா, ஏன் அப்படின்னு யோ சொல்லி பாருங்க. சென்டென்ஸ் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சோனா அதனால, தேர்ஃபோர்னா எனவே, சோனா அதனால. ஏன் இத சொல்றேன் அப்படின்னா, இப்படி நீங்க சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து பேசுறதுக்கு வந்து இன்னும் அழகு இருக்கும். இல்ல அப்படின்னா ஒரு ரோபோட் மாதிரி நம்ம வந்து பாட்டுக்கு சும்மா ஏதோ ஒரு இங்கிலீஷ்ல ஒரு வேர்ட் இருக்கு. பிகாஸ்ன்னு எப்படி அப்படி இப்படின்னு நம்மளுக்கு என்ன சொல்றது? நம்மளுக்கு கொஞ்சம் அந்த இங்கிலீஷ் வந்து பிடிக்காதது, புரியவும் செய்யாது. இந்த மாரி மெனக்கெட்டு பார்க்கச்சில மட்டும் தான் இப்படி கரெக்ட்டா தமிழ் வேர்ட் சொல்லி பார்க்கச்சில தான் அதோட டிஃபரன்ஸ் புரியும். பிகாஸ்ன்னா ஏனெனில், ஏன்னா, ஏனென்றால், ஏனா அப்படின்னு சொல்லுவோம்ல. நான் ஸ்கூலுக்கு வரல. ஏன்னா அந்த டீச்சர் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏனென்றால் அப்படின்னு சொல்றதே கிடையாது. நம்ம அதுக்கேத்த மாரி நம்ம மாத்திக்கிடணும். சரிங்களா? ஏனென்றால் அப்படின்னு அர்த்தம். ஏனெனில் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சோனா அதனால. அதனால நான் வரல. அது நம்ம வழக்கமா யூஸ் பண்றது. தேர்ஃபோர்ன்னா எனவே. தஸ்ன்னா இதனால. இதனால. நான் ஸ்கூல்ல அடிச்சாங்களே, இதனால தான் நான் என்ன பண்றேன்?
ஸ்கூல பங்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நான் ஸ்கூலுக்கு வர்றது கிடையாது. எங்க அம்மா சாக்லேட் குடுக்கலல்ல. இதனால தான் நான் உங்கள வந்து என்ன பண்றேன், அவங்க சொல்ற வேலையெல்லாம் நீ செய்ய மாட்டேன்ற. அந்த மாரி சொல்றதுக்கலாம். சரிங்களா? கான்சிக்வென்ட்லி கான்சிக்வென்ட்லி விளைவாக. சரிங்களா? ஹென்ஸ்னா எனவே. ஆஸ் லாங் அஸ்னா வரை, அதுவரை. சரிங்களா? சிமிலர்லினா சிமிலர்லி, லைக்வைஸ் 2மே இதே போல. சிமிலர்லி, லைக்வைஸ் 2மே இதே போல. லைக்னா போலன்னு அர்த்தம். போல, போன்று அதே மாரிலாம் சொல்லிக்கலாம். ஈக்குவலி அப்டின்னா சமமாக. இன் த சேம் வே அதே வழியில். இன் த சேம் வே அதே வழி. அப்பார்ட் ஃப்ரம்னா தவிர. பட் ஆனா ஆனால்ன்னு அர்த்தம். ஆஸ் வித் அப்டின்னா என்னன்னா என. ஆல்தோ என்றாலும் அப்படி இருந்தாலும் இருந்தாலும் என்றாலும் வரும். இருந்தாலும் போட்டுக்கோங்க. இருந்தாலும். அன்லெஸ் அன்லெஸ் தவிர. சரிங்களா? அன்லெஸ் தவிர. எக்செப்ட் அ எக்செப்ட்னாலும் தவிர தான். அன்லெஸ்னாலும் தவிர தான். எக்செப்ட்னாலும் தவிர தான். இஃப்னா ஆல்ன்னு அர்த்தம். என்றால் அப்படின்னு வரும். என்றால். ஆல்ன்னு போட்டுக்கோங்க. ஆ ஹவெவர் வந்து என்னதுன்னா, எனினும். ஹவெவர் வந்து எனினும் அப்படின்னு போட்டுக்கோங்க. வேர் இஸ்னா அதே சமயம். அ இன்ஸ்டெட் ஆஃப்னா பதிலாக. இன்ஸ்பெக்ட் ஆஃப்னா போதிலும்னு அர்த்தம். இன்ஸ்டெட் ஆஃப்னா பதிலாக. ஆல்டர்னேட்டிவ்னா மாற்றாக. அதர்வைஸ்னா இல்லாவிட்டால். இல்லனா அப்படின்னு சொல்லுவோம்ல. இல்லனா நீ ஒழுங்கா சாக்லேட் குடு. இல்லன்னா வரமாட்டேன். நீ ஏதாட்டி காசு குடு. இல்லன்னா நான் கடைக்கு போமாட்டேன். இல்லன்னா, இல்லாவிட்டால். சரிங்களா? ஆ அன்லைக்னா போல் இல்லாமல். ஆன் த அதர் ஹேண்ட்னா மறுபுறம். அ இன்னொரு பக்கம். இவன் இவன் நல்லா படிக்கிற பையன் தான். இன்னொரு பக்கம் அவன் திருட்டு பயலும் கூட. அவன் நல்லா படிக்கிற பையன். இன்னொரு பக்கம் அவனுக்கு வந்து ஒரு 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 எப்படின்னா, ஒரு ஒரு நெகட்டிவான கேரக்டர் இருக்கு. அப்படின்னு சொல்லி மறுபக்கம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த மாரி. இன்னொரு பக்கம், மறுபுறம் அப்படின்ன மாரி. கன்வர்ஸ்லினா மாறாக. அடுத்து அபோவ்னா எல்லாவற்றிற்கும் மேலாக. சரிங்களா? எல்லாவற்றிற்கும் மேலாக. இன் பர்ட்டிகுலர் குறிப்பாக. எஸ்பெஷலி சரிங்களா? குறிப்பாக. இது 2மே எஸ்பெஷலி, பர்ட்டிகுலர்லி குறிப்பாக. சிக்னிஃபிகன்ட்லி சரிங்களா? அ குறிப்பிடத்தக்க குறிப்பிடத்தக்க சரிங்களா? குறிப்பிடத்தக்க வகையில அவன் பேச்சு அமைஞ்சிருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. இன்டீட்னா உண்மையில் சரிங்களா? நோட்டபிள்னா குறிப்பாக. நோட்டபிள்னா குறிப்பாக. இது எல்லாமே என்னன்னா, இந்த பாக்ஸ்ல நான் இவ்வளோ இது சொல்லியிருக்கிறேன். சரிங்களா? வேகமா எழுதி வச்சுக்கோங்க. இந்த பாக்ஸ்ல வந்து ஒரு ஒரு சென்டென்ஸ் இன்னொரு சென்டென்ஸ் ஆட் பண்ற சம்மந்தமா வந்தது அப்படின்னா, அண்ட் இந்த மாரி அடிஷனலா ஒரு இன்ஃபர்மேஷன். எப்படி சொல்றேன்? ஐ லைக் எ ஆப்பிள் அண்ட் அண்ட் ஐ லைக் ஆப்பிள் அண்ட் மேங்கோ. ஆட் பண்ணுது 2யுமே. எனக்கு இதுவும் பிடிக்கும், இதுவும். அப்படி ஆட் சம்மந்தப்பட்டது. அ ஐ லைக் மை ஃப்ரெண்ட். ஐ லைக் கார். கார் ஆல்சோ ஐ லைக் எப்படி சொல்றேன்? ஆல்சோ ஐ லைக் ஐ லைக் மோட்டார் பைக். இந்த மாரி ஆட் பண்றது. இதுவும் வேணும், இதுவும் இன்னொன்னு வேணும் அப்படின்ன மாதிரி சொல்றது. மேலும். எனக்கு பைக்கும் வேணும், மேலும் கார் வேணும். ஐ வாண்ட் டூ பை எ பைக். ஆல்சோ ஐ வாண்ட் டூ பை எ கார் அப்படின்னு ஆட் பண்றது. இது வந்து 1, 2 டைம். நெக்ஸ்ட்டு அ அ ஃபர்ஸ்ட் ஐ அம் கோயிங் டூ ஸ்கூல். அதுக்கப்புறம் பாருங்களேன், தென்லாம் வரும் பாருங்க. ஐ அம் கோயிங் டூ ஸ்கூல், தென் ஐ வில் கோ டூ சர்ச். அந்த மாரி அடுத்து வந்து ஒரு சீக்வென்ஸ காமிக்கிறது. இத ஆட் பண்றதுக்கு மட்டும் இது சீக்வென்ஸ காட்டுது. அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு டைமோட காமிக்கிற மாரி. இது உதாரணத்த காமிக்கிறது. எடுத்துக்காட்டு ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்ட்டு எடுத்துக்காட்டுக்கு காமிக்கிறது. காரணத்த காமிக்கிறதுக்கு இந்தா இருக்கு. பிக்காஸ், சோ, தேர்ஃபோர் இதெல்லாம் காரணத்த காமிக்கிறது. சரிங்களா? ஏனென்றால், ஏன்னா அப்படின்லாம் சொல்லுவோம். நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். ஏன்னா அந்த டீச்சர் என்னைய அடிக்கிறாங்க. காரணத்த சொல்றது. சரிங்களா? சிமிலர்லி அதேபோல அ ஐ ஐ ஐ லைக் டூ கோ டூ சர்ச். அதே மாரி ஐ லைக் டூ கோ டூ டெம்பிள் அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். அதே மாரி என்னன்னா, நான் சர்ச்சுக்கு போக விரும்புறேன். அதே மாரி நான் கோயிலுக்கும் போக விரும்புறேன். அப்படின்ட்டு சொல்ற மாரி வரது. அதே மாரி கம்பேர் பண்றோம். ஒரு ஒரு இத இன்னொரு இதோட அந்த மாரி. இதுன்னா ஒரு ஒரு எக்செப்ஷன காமிக்கிறது. அ அந்த மாரி இதுக்கெல்லாம் இது யூஸ் பண்ணுவோம் சரிங்களா? அ அதெல்லாம் யூஸ் பண்றது. கான்ட்ராஸ்ட்டா இருக்கிறதுக்கு வந்து இது கான்ட்ராஸ்டிங். கான்ட்ராஸ்ட்டா சொல்லச்சுல. இன்ஸ்டெட் ஆஃப் வேர் இஸ் மாறாக. அ அடுத்து வந்து எம்பசைஸ் பண்றது. அழுத்தி சொல்றதுக்கு அபோவ் ஆல் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? அபோவ் ஆல், இன் பர்ட்டிகுலர் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அ அ எப்படி சொல்றது? ஆமா. இது சென்டென்ஸ்ல நீங்க பாக்க உங்களுக்கு புரியும். சரிங்களா? இது கான்ட்ராஸ்ட்டான விஷயத்துக்கு சொல்றது.
அ இது எல்லாமே ஓகே. இது எல்லாம் பார்த்துக்கிட்டீங்கன்னு இது எல்லாத்தையும் திரும்ப எடுத்து பாருங்க. இதெல்லாம் தமிழ் வேர்ட் தெரிஞ்சிருந்தாலே உங்களுக்கு போதும். ஆ இதுதான் கனெக்டர்ஸ். இந்த இதில உள்ளது எல்லாமே கனெக்டர்ஸ் தான். சரிங்களா? கனெக்டர்ஸ்னா என்னதுன்னு சொல்லியிருக்கிறேன். ஆ ப்ரிபோஷன், கன்ஜங்ஷன் அடுத்து வந்து அட்வெர்ப் எல்லாம் கம்பைன்டா இருக்கும். சரி. சரியா? இதுல போட்டிருக்கு பாருங்க. இந்த எக்சர்சைஸ் மட்டும் கொஞ்சம் பார்ப்போம். உங்களுக்கு புரியும். இது கனெக்டர் தான். புள்ளி வச்சு கமா போட்டிருந்தாங்கன்னா கனெக்டர். சரிங்களா? ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். புள்ளி வச்சுட்டு, இதுக்கப்புறம் கமா போட்டு ஆரம்பிப்பாய்ங்க. அது கனெக்டர். இத பார்த்தீங்களா, புள்ளி வச்சுட்டு கமா போட்டு ஆரம்பிக்கிறாய்ங்க. சரிங்களா? இது வந்து ஹவவர்ங்கிறது அட்வெர்ப். இது வந்து ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ். ப்ரிப்போஷன்ல ஆரம்பிக்குது பார்த்தீங்களா, ஆன்னு, இன்னு, அட்டுன்னு ஆரம்பிக்குதுல்ல. இது ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ். இது ப்ரிப்போஷன் சொல்லுவாங்க. உங்களுக்கு புரிஞ்சவங்க ப்ரிப்போஷன் மாரியே ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இல்ல ப்ரிப்போஷன் ஃப்ரேஸ். ஏன்னா நீளமா இருக்கா, அதனால ஃப்ரேஸ். ஒரு ப்ரிப்போஷன்ல ஆரம்பிச்சு ஒரு எப்படின்னா ஒரு முடிவில்லாத வாக்கியம், மீனிங் இல்லாத மீனிங்லெஸ் வேர்டுல ஆரம்பிச்சதுன்னா, அது ஒரு ப்ரிப்போஷன். சரிங்களா? ப்ரிப்போஷன் ஃப்ரேஸ். ப்ரிப்போஷனு ஆரம்பிச்சு ஒரு 2, 3 வார்த்தை இருந்ததுன்னா, உங்களுக்கு புரியிற மாரி சரின்னா 2, 3 வேர்ட்ஸ் இருந்ததுன்னா, அது ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ். இது அட்வெர்ப் சரிங்களா? த மேன் ஹஸ் மச் மனி. அது மேல உள்ள நான் தமிழ்ல சொன்னது ஞாபகத்துல வச்சுக்கணும். எனினும் அ த மேன் ஹஸ் மச் அந்த அந்த மனுஷன்ட்ட அவர்ட்ட வந்து நெறைய பணம் இருக்காம். அப்படி இருந்தாலும் அப்படி இருந்தாலும், ஹி இஸ் நாட் ஹேப்பி அட் ஆல். அவருக்கு சந்தோஷமே இல்ல. எனினும் நம்ம அந்த மாரி வார்த்தைலாம் இப்ப யூஸ் பண்றது. எனினும் ஹி இஸ் நாட் ஹேப்பி அட் ஆல். அப்படி இருந்தாலும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இருந்தாலும் அப்படின்ற மாரி சொல்றோம் இப்போ. எனினும் எனினும் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி பேசுறவங்களா இருந்தா ஓகே. அதுதான் அதோட மீனிங். அவர்ட்ட பணம் இருக்கு. இருந்தாலும், என்ன இருந்தாலும் அப்படின்னு சொல்றோம். என்ன இருந்தாலும் அவர் ஹேப்பியா இல்ல. அப்படின்ற மாரி சொல்றோம்ல. எனினும் ஹி இஸ் நாட் ஹேப்பி அட் ஆல். ஐ லைக் பிளேயிங் ஃபுட்பால் ஆன் த அதர் ஹேண்ட். எனக்கு ஃபுட்பால் விளையாட பிடிக்கும். கொஞ்சம் வேகமா போறேன். நெறைய எக்சர்சைஸ் இருக்கு. அதெல்லாம் முடிக்கணும்னு தான். உங்களுக்கு எக்சர்சைஸ் நெறைய குடுக்காம நான் நானே நெறைய எக்சர்சைஸ் பண்ணிட்டு, உங்களுக்கு 1, 2 எக்சர்சைஸ் மட்டும் விட்டு வைக்கிறேன். ஏன்னா நெறைய எக்சர்சைஸ் பண்ணச்சுல உங்களுக்கே வந்து கொஞ்சம் நாலேட்ஜ் கிடைச்சிரும். அதுக்காக தான் நான் வந்து என்னால வேகமா நான் சொல்லி எல்லாமே உங்களுக்கு வேக வேகமா என்னால முடிஞ்ச அளவுக்கு தமிழ் மீனிங் சொல்லி வேக வேகமா முடிக்கும். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். சரிங்களா? ஐ லைக் பிளேயிங் ஃபுட்பால். எனக்கு ஃபுட்பால் விளையாட பிடிக்கும். சரிங்களா? ஆன் த அதர் ஹேண்ட் மறுபுறம் மை பிரதர் லைக்ஸ் டூ பிளே லைக்ஸ் பிளேயிங் பாஸ்கெட் பால். சரிங்களா? எனக்கு ஃபுட்பால் விளையாட பிடிக்கும். ஆனா, அதே மாரி என் ஃப்ரெண்டுக்கு என் என் பிரதருக்கு அதே மாறாக சரிங்களா? மறுபுறம் அ எ எனக்கு இது பிடிக்கும். மறுபுறம் அவருக்கு அது பிடிக்கும். சரிங்களா? ஆன் த அதர் ஹேண்ட் இதெல்லாம் மோஸ்ட்லி வந்து குடுத்துருக்காங்க. இது மோஸ்ட்லி அவ்வளவா யூஸ் பண்றது கிடையாது. யூஸ் பண்ணா யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? கான்ட்ராஸ்ட்டா சொல்றது. நம்மளுக்கு இது பிடிக்கும், அவருக்கு அது பிடிக்கும் அப்படின்ற மாரி சொல்றது. ஐ லைக் பிளேயிங் ஃபுட்பால் அண்ட் அப்படின்னு போட்டு ஒரே இத சொன்னோம்னா, அண்ட் மை பிரதர் லைக்ஸ் பாஸ்கெட் பால் அப்படின்னு சொன்னோம்னா இது. அதே வந்து எனக்கு இது பிடிக்கும். அவருக்கு அதுதான் பிடிக்கும் அப்படின்னு மாறாக அப்படின்ற மாரி சொல்லச்சுல வந்து என்னது மறுபுறம் அப்படின்ற மாரி சொல்லச்சுல வந்து இந்த இது யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? இந்த ப்ரிபோசிஷன் ஃப்ரேஸ் யூஸ் பண்ணுவாங்க. பாருங்க, இது வந்து அட்வெர்ப் தான். கன்வர்ஸ்லி மாறாக அப்படின்னு அர்த்தம். அவங்க அவங்க ஃபேமிலி வந்து ஃபேமிலி மேட் எ லாட் ஆஃப் எஃபோர்ட் டூ மேக் தியர் லெசன்ஸ் பெட்டர். அவங்கள படிக்க வைக்கிறதுக்கு அவங்க என்ன எஃபோர்ட் எடுத்தாலும், அதுக்கு மாறா அவன் என்ன பண்றான்? ஹி நெவர் மேட் எனி அவன் அதுக்கு மாறா அவன் என்ன பண்றான்? மாறாக அவன் எந்த எஃபோர்ட்டுமே எடுக்கல. அவங்க ஃபேமிலி நெறைய எஃபோர்ட் எடுத்து அவன படிக்க வச்சாலுமே, ம மாறா அவன் எதுவுமே என்ன பண்ணல? அவன் எந்த எஃபோர்ட்டுமே எடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஷி ஸ்பெண்ட் 4 இயர்ஸ் ஃபார் ஸ்டடியிங் ஃபார் ஹர் லா டிகிரி. மீன்வைல் அட்வெர்ப் எழுத முடியாத அட்வெர்ப் சரிங்களா? அ அது இடைப்பட்ட நேரம் ஷி கன்டினியூட் இடைப்பட்ட நேரம் அப்படின்னு அர்த்தம். சரியா? இடைப்பட்ட நேரம் அப்படின்னு வரும். இதற்கிடையில் அப்படின்னு நம்ம எழுதியிருப்போம். அதுக்கு இடையில அப்படின்னு. அவன் அவன் லா டிகிரி படிச்சிருந்தான். அதுக்கு இடையில என்ன பண்றான்? இதற்கிடையில் அதுக்கு இடையில என்ன பண்றான் அவன்? பேங்க்லயும் ஒர்க் பண்றான். ஷி கன்டினியூட் டூ வொர்க் இன் பேங்க் சரிங்களா? யூ ஆர் நாட் அலோவ் டு யூஸ் யுவர் ஃபோன் ஹியர். அதே மாரி யூ ஹேவ் டு ஸ்விட்ச் இட் ஆஃப் வென் யூ ஆர் இன் த லைப்ரரி. சரிங்களா? அ யூ ஆர் நாட் அலோவ் டு யூஸ் யுவர் ஃபோன் ஹியர். நீங்க இங்க ஃபோன யூஸ் பண்ணக்கூடாது. அதே போல, அதே மாதிரி சிமிலர்லி அதே மாரி யூ ஹேவ் டு ஸ்விட்ச் இட் ஆஃப் வென் யூ ஆர் இன் த லைப்ரரி. நீ இங்க மட் நீங்க எப்படி ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதோ, அதே மாரி லைப்ரரிலயும் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. கனெக்டர் புள்ளி வச்சு விட்டுருக்காய்ங்க. கமா போட்டுருக்காய்ங்க. அதுனா கனெக்டர்ன்னு அர்த்தம். சரிங்களா? புள்ளி வச்சு கமா போடல அப்படின்னா,
அது ஒரு கன்ஜங்ஷனா இருக்கலாம், சப்பார்டினேட் கன்ஜங்ஷனா இருக்கலாம், கோஆர்டினேட் கன்ஜங்ஷனா இருக்கலாம். ஓகே. இத நான் சொல்லச்சுல இன்னொரு இது முடிச்சு சொல்லிர்றேன். சப்பார்டினேட் கன்ஜங்ஷன் எப்பவுமே வாக்கியத்தோட கருத்துல வரும். சரிங்களா? நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஏன் அப்டின்னா, நான் 2, 3 கிளாஸ பிரிச்சு இந்த வீடியோ கிளாஸ் எடுக்கிறேன். அதனால சொல்றேன். திரும்ப திரும்ப சொல்றேன். அதுதான் மெயினான கான்செப்ட். கன்ஜங்ஷன்ல 2 டைப் இருக்கு. சரிங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. கன்ஜங்ஷன்ல 2 டைப். ஆக்சுவலி இது எல்லாமே என்னதுன்னா, சென்டென்ஸ கனெக்ட் பண்றது, வேர்ட் கனெக்ட் பண்றது, ஃப்ரேஸ், கனெக்டர், கனெக்டிவ்ஸ், லிங்கிங் வேர்ட், ஜாயினிங் வேர்ட், கன்ஜங்ஷன் எல்லாமே கனெக்ட் பண்றது தான். ஆனா, கன்ஜங்ஷன்ல 2 டைப் இருக்கு. ஒரு சென்டென்ஸ இன்னொரு சென்டென்ஸ் பின்னாடி சேர்க்கிறது. அதாவது அப்படி சேர்ப்பாங்க. ஆ சப்பார்டினேட் கன்ஜங்ஷன்ல 2 டைப் மெயினான கன்ஜங்ஷன் இருக்கு. சப்பார்டினேட் கன்ஜங்ஷன், கோஆர்டினேட் கன்ஜங்ஷன். சப்பார்டினேட் கன்ஜங்ஷன்ங்கிறது எப்பவுமே வாக்கியத்தோட முதல் கருத்துல வரும். ஃபர்ஸ்ட் நடந்த விஷயத்தோட சேர்ந்து வருது சப்பார்டினேட். ஆஃப்டர், பிஃபோர், வென் இதெல்லாம். அதே மாதிரி அண்ட், பட் இதெல்லாம் வந்து கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். ஃபேன், பாய்ஸ்ம்பாங்க. அது எப்பவுமே வாக்கியத்தோட பின்னாடி உள்ள கருத்துல வரும். சரிங்களா? வந்து சேர்க்கும். இதுதான் கன்ஜங்ஷனோட காமனா, முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டியது அதுதான். சரிங்களா? கனெக்டர்ங்கச்சுல வரச்சுல எல்லாமே சேர்ந்திருக்கும். இப்ப பார்த்தா நம்ம கன்ஜங்ஷன் கனெக்டர்க்குள்ள அந்த ஹெட்டிங்குள்ள தான் வரும். அது கூட என்னது ப்ரிப்போஷன் வரும். ப்ரிப்போஷன் ஃப்ரேஸ் வந்ததுன்னு இப்ப தான் பார்த்தோம். ஆ அதே மாரி என்ன அப்டின்னா, இன்னொன்னு அட்வெர்பியல் ஃப்ரேஸ். மீன் ஒயில்ங்கிறது அட்வெர்ப் தான். இது எல்லாமே நெறைய அட்வெர்ப் அடிஷனல் இது எல்லாமே அட்வெர்ப் தான். இது எல்லாமே சேர்ந்து கனெக்டர். கன்ஜங்ஷன்ங்கிறது தனி. கனெக்டர்ன்னு வந்துருச்சுன்னா, அது எல்லாத்தையும் உள்ள தூக்கி போட்டு சென்டென்ஸ்க்குள்ள மிங்கிள் பண்ணுவாய்ங்க. இதுதான் கனெக்டருக்குள்ள வித்தியாசம். கம்ப்ளீட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் யூசிங் அப்ராப்ரியேட் கனெக்டர் ஃப்ரம் த பாக்ஸ். சரிங்களா? ஆ இது எல்லாமே ஈஸியா தான் இருக்குது. ஆ இருந்தாலும் நான் சொல்லி சொல்லி குடுத்துட்டு இது பண்றேன். சரிங்களா? ஆம் கீழ கீழ ஆன்ஸர் இருக்கு. இதுக்கு கீழ ஆன்ஸர் இருக்கு. சரிங்களா? இதுக்கு கீழ பாக்ஸ்ல ஆன்ஸர் இருக்கு. சரி. இதுக்கு ஆன்ஸர் வந்து ஆல்தோ அப்படின்னு போட்டிருக்காங்க. ஐரின் ஃபெல்ட் கோல்ட். சரிங்களா? ஷி வாஸ் வேரிங் எ வின்டர் கோட். ஷி வாஸ் வேரிங் எ வின்டர் கோட். அவர் குளிருக்கு உண்டான கோட் போட்டிருந்த போதிலும் போதிலும் ஐரினுக்கு வந்து குளிரா இருக்காம். இதுதான் இதோட மீனிங். சரிங்களா? இத இன்னொரு விதமாவும் எழுதலாம். இத இன்னொரு விதமாவும் எழுதலாம். குழப்ப விரும்பல. பட் தெரியணும்னா தெரிஞ்சுக்கோங்க. ஐரினுக்கு உடம்பு சரியில்ல. அதனால அவ வின்டர் கோட் போட்டா. சரிங்களா? அப்படின்னு சொல்லலாம். போட்டும் சொல்லலாம். பட் இதுல வந்து ஆல்தோ போட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஆல்தோ தான் ஆன்ஸரு. அதனால அதுக்கு ஏத்த மாரி நம்ம சொல்றோம். இது வந்து 2 இதுலயும் வர்ற மாரியா தான் இருக்கு. சரிங்களா? ஆ ஐ ஓகேயா? ஓகே நான் சொல்றத கவனிச்சுக்கோங்க. ஐரின் ஃபெல்ட் கோல்ட் ஆல்தோ ஷி வாஸ் வேரிங் எ வின்டர் கோட். சரிங்களா? ஆல்தோ ஷி வாஸ் வேரிங் வின்டர் கோட். ஐரின் வந்து வின்டர் கோட் போட்டிருந்த போதிலும் ஐரின் ஃபெல்ட் கோல்டு. அவளுக்கு குளிர் அடிச்சுதாம். சரிங்களா? அந்த மாரி சொல்றேன். ஆல்தோங்கிறது வந்து என்னது? ஆல்தோலாம் வந்ததுன்னா சப்பார்டினேட் கன்ஜங்ஷன். சரிங்களா? அதெல்லாம் சப்பார்டினேட் கன்ஜங்ஷன். இத லைட்டா நான் சொல்லிட்டே போயிட்டே இருக்கேன். சரிங்களா? திஸ் அ திஸ் ரெஸ்டாரண்ட் ஹஸ் சம் ஆஃப் பெஸ்ட் செஃப்ஸ் இன் த டவுன். தியர் சர்வீஸ் இஸ் எக்ஸலென்ட். சரிங்களா? தியர் ரெஸ்டாரண்ட் ஹேஸ் தியர் ரெஸ்டாரண்ட் ஹேஸ் சம் ஆஃப் த பெஸ்ட் செஃப்ஸ். அவர் ரெஸ்டாரண்ட்ல டவுன்லயே சிறந்த சமையல்காரங்கலாம் சமையல் நிபுணர்கள்லாம் இருக்காங்களாம். மோரோவர் அதுக்கு மேல தியர் சர்வீஸ் இஸ் எக்ஸலென்ட். இந்த மோரோவர்ங்கிறதுக்கு இந்த இல்ல போடலாம். தியர் சர்வீஸ் அப்படின்னு போடலாம். தியர் சர்வீஸ் இஸ் குட் அப்படின்னு மாரி வரும்னு நெனச்சுக்கோங்களேன். அந்த மோரோவர் எதுக்கு போடுறாய்ங்க அப்படின்னா, ஆ பெஸ்ட் செஃப் இருக்குறாங்க. அதுக்கு மேல அங்க சர்வீஸும் நல்லா இருக்காம். சரிங்களா? பின்னாடி உள்ள கருத்து வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு அப்டின்னா, இந்த இத போட்டுடுவாங்க. எங்க ஹோட்டல்ல செஃப் இருக்காங்க. அதுக்கு மேல என்னது? எங்க சர்வீஸ் வந்து அதோட அசத்தலா இருக்கும் அப்டின்ட்டு, அந்த பின்னாடி உள்ள வாக்கியத்த கொஞ்சம் எப்படி சொல்றது? ஏத்தி சொல்ற மாரி சொல்றதுக்கு மோர் ஓவர்ங்கிறது யூஸ் பண்ணுவாங்க. ஆனா உங்களுக்கு வந்து இவ்வளோ ஒவ்வொரு வார்த்தைக்கும் டெஃபினிஷன் இப்படி மீனிங் பிடிச்சு தான் நீங்க செய்யணும்னு கிடையாது. ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். பேங்க் எக்ஸாம்ல கூட ரொம்ப இதா இருக்காது. ரொம்ப இதா இருக்காது. அக்யூரேட் இவ்வளோ கஷ்டமா இருக்காது. சரிங்களா? அதனால நீங்க ஜெனரலா சாய்ஸ் பார்த்து போடுற மாரி தான் இருக்கும். சாய்ஸ் குடுத்தாங்கன்னா ஈஸியா தான் குடுப்பாங்க. ரொம்ப கஷ்டமா குடுக்க மாட்டாங்க. சரிங்களா? ஐ அம் நாட் கோயிங் டூ த பார்ட்டி டுனைட். சரிங்களா? ஐ அம் நாட் கோயிங் டூ த பார்ட்டி நான் இன்னைக்கு பார்ட்டிக்கு போல. இன்னைக்கு நைட் பார்ட்டிக்கு போல. ஏன்னா, பிக்காஸ் சரிங்களா? பிக்காஸ் ஆ ஐ டிட் நாட் கெட் அன் இன்விடேஷன். ஏன்னா எனக்கு அவன் இன்விடேஷன் நான் எனக்கு நான் எனக்கு அவன் இன்விடேஷன் குடுக்கல. ஐ அம் நாட் கோயிங் டூ த பார்ட்டி நான் இன்னைக்கு பார்ட்டிக்கு போல. ஏன்னா அவன் என்னைய இன்வைட் பண்ணல. எனக்கு இன்விடேஷன் குடுக்கல. அடுத்தது வந்து யூ யூ கேன் செட்.
the table. You can set the table. I will start making dinner. நீ இந்த டேபிள் அரேஞ்ச் பண்ணு. யூ கேன் செட் த டேபிள். ஐ வில் ஸ்டார்ட் மேக்கிங் டின்னர். நீ அது பண்ணு. அந்த நேரம் மீன் வாயில் அதே இடப்பட்ட இந்த கமா போட்டிருக்காங்க அப்படின்னா கனெக்டர். மீன் வாயில் அதே இடப்பட்ட நேரத்துல நான் என்ன பண்றேன்? அதற்கிடையில் மீன் வாயில் அதற்கிடையில நான் என்ன பண்றேன்? நீ அத பண்ணிக்கிட்டு இரு. அதுக்கிடையில நான் வந்து டின்னர வந்து அ தயார் பண்ண ரெடி ஆகிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? அடுத்தது ஐ கேன் பிளே குவைட் எ ஃபியூ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். சரிங்களா? அதுக்கப்புறம் ஃபார் இன்ஸ்டன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு போடுறோம்ல. ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஐ கேன் பிளே குவைட் எ ஃபியூ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். என்னால சில இது வந்து நல்லா வாசிக்க முடியும். முழுமையா வாசிக்க முடியும். குவைட் முழுமையா வாசிக்க முடியும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் உதாரணத்துக்கு, எடுத்துக்காட்டுக்கு, ஃப்ளூட்டு இதெல்லாம் சொல்றான். சரிங்களா? அடுத்தது வந்து இதுவும் வந்து என்னது? ஒரு கனெக்டர் தான். அந்த புள்ளி வச்சு கம்மா போட்டு ஆரம்பிச்சிருக்கான் பார்த்தீங்களா? இது கனெக்டரு. சரிங்களா? நீங்க இதுல நீங்க நெறையா எக்சர்சைஸ் பாக்க தான் உங்களுக்கு வந்து கனெக்டர் எது இதுன்னு புரியும். ஆனா ஈஸியா புரியுது. புள்ளி வச்சு கம்மா போட்டிருந்தா கனெக்டர்ன்னு நெனச்சுக்கோங்க. சரிங்களா? நம்மளுக்கு மீனிங் புரியணும். அதுக்கு அதுக்கு ஏத்த அதுக்கு ஏத்த கனெக்டர். அதுக்கு ஏத்த கனெக்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ண தெரியணும். அது கன்ஜங்ஷனா, ப்ரிப்போஷன் அப்படின்லாம் பாக்காதீங்க. உங்களுக்கு மீனிங் அந்த தமிழ்ல சொல்லிக் குடுத்துட்டேன்ல, அத வச்சு இந்த சென்டென்ஸ வாசிச்சு பாருங்க. இதுக்கு எது ஃபிட் ஆகுதுன்னு பாத்து போடுங்க. அத விட்டுட்டு நீங்க வந்து ப்ரிப்போஷன் ஃப்ரேஸு, ப்ரிப்போஷன், கன்ஜங்ஷன் அப்படின்னு ரொம்ப இருந்தா ஸ்டார்ட்டிங்ல இருக்கிறவங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகும். இங்கிலீஷ்ல கொஞ்சம் ஆர்வப்பட்டு படிக்கிறவங்களுக்கு மட்டும் தான் என்னன்னா, இது கொஞ்சம் புரிய வரும். அதனால நீங்க வந்து என்னன்னா, நான் டேப்லெட் காலத்துல தமிழ்ல சொன்னேன்ல, அத வச்சு இந்த சென்டென்ஸ்‌க்கு தமிழ் மீனிங் வருதா அப்படின்னு பார்த்து, அதுக்கேத்த மாரி அரேஞ்ச் பண்ணி போடுங்க. ஏன்னா, அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு. ரொம்ப டீட்டெயில்டா போய் நான் படிக்கணும் அப்படின்னு இது ரொம்ப டைம் எடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, ரென்னன் மார்ட்டின் புக் இந்த மாரி புக்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, பாதி சப்ஜெக்ட் வந்து கிராமர பத்தி போட்டிருந்தாங்கன்னா, பாதி இது வந்து என்னதுன்னா, இந்த கன்ஜங்ஷன் வச்சு சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளக்ஸ பத்தி முக்காவாசி போட்டுருப்பாங்க. இது சின்ன சிலபஸ் கிடையாது. கொஞ்சம் பெரிய சிலபஸ். கொஞ்சம் நீங்க மத்ததுல ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கன்னா, இதுல வந்து நீங்க 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 கொஞ்சம் ஆழமா படிக்கிறது நல்லது. சரிங்களா? அதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்க படிக்க வேண்டாம். பேங்க் எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி எல்லாத்துக்குமே நார்மலா ஈஸியா ஜஸ்ட் லைக் தட்ன்னு படிக்கிற மாரியே படிச்சுட்டு போங்க. டைரக்ட்டா தமிழ்ல மீனிங்க பாருங்க, சென்டென்ஸ வாசிங்க. மீனிங் புரிஞ்சுதுன்னா அப்படியே எடுத்து போட்டு போய்க்கிட்டே இருங்க. அதான் உங்களுக்கு ஈஸி. சரிங்களா? ரொம்ப நீங்க அத ஆழ்ந்து படிக்கிறதா இருந்தா, அது உங்க விருப்பம். ஆனா அது கொஞ்சம் கஷ்டம். சரிங்களா? எனக்கு இங்கிலீஷ்ல நல்ல நாலேட்ஜ் இருக்குன்னா, அது அந்த மாரி பண்ணுங்க. என்னதான் இருந்தாலும் இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். சரிங்களா? கனெக்டர்ஸ் இதெல்லாம் படிக்கல. சரி ஓகே. 6த் தி ஸ்டோர் வாஸ் அவுட் ஆஃப் சாக்லேட் சிப்ஸ். அது காலி ஆயிடுச்சு. அவுட் ஆஃப் சோல்ட் அவுட் அப்படிலாம் சொல்லுவாங்க. அவுட் ஆஃப் சாக்லேட் சிப்ஸ் காலி ஆயிடுச்சு. சரிங்களா? ஆ அதனால தேர்ஃபோர் தே வுட் நீட் டூ மேக் எ டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் குக்கீ. அதனால அவங்க என்னது வேற குக்கீஸ் தயார் பண்ண ரெடி ஆகுறாங்க. சரிங்களா? தி ஸ்டோர்ஸ் ஆர் ஓப்பன் டெய்லி. சரிங்களா? தி ஸ்டோர்ஸ் ஆர் ஓப்பன் டெய்லி எக்ஸெப்ட் சண்டே. அத தவிர எக்ஸெப்ட்ங்கிறது வந்து வெர்பாவும் வரும். இல்ல ப்ரிப்போஷன். எக்ஸெப்ட்ங்கிறது ப்ரிப்போஷன். சரிங்களா? சில பேர் ப்ரிப்போசிஷன் இப்படியும் இருக்கும். ஐ வில் ஸ்டே ஐ வில் ஸ்டே ஆஸ் லாங் அஸ் யூ நீட் மீ. நான் இங்க உனக்கு நான் எவ்வளோ நேரத்துக்கு தேவைப்படுவேனோ, அவ்வளோ நேரம் நான் அதுவரைக்கும் நான் இங்க ஸ்டே பண்றேன். ஐ ஐ வில் ஸ்டே ஆஸ் லாங் அஸ் யூ நீட் மீ. சரியா? திஸ் டிட்டர்ஜென்ட் இஸ் ஹைலி கான்சன்ட்ரேட்டட் அண்ட் யூ வில் நீட் டூ டைல்யூட் இட். இது ரொம்ப வந்து இந்த டிட்டர்ஜென்ட் வந்து கான்சன்ட்ரேட்டட்னா என்னதுன்னா, ரொம்ப எப்படி சொல்றது? பியூரிட்டி பக்காவா இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? சல்ஃபியூரிக் ஆசிடும்பாய்ங்க. கையில விரல்ல பட்டுச்சுன்னா பொத்துரும்பாங்க. அப்பன்னா அதுல தண்ணிய நெறைய ஊத்திட்டோம்னா, அதோட காட்டம் குறையும். அப்படித்தானே? இஞ்சி குடிப்போம். இஞ்சிலாம் நம்ம குடிப்போம்ல. அதுல தண்ணிய எதுக்கு அதிகமா கொஞ்சம் கலக்குறாங்க? இல்ல ஏதாட்டி வேற ஏதாட்டி கலக்குறாங்க. மருந்துலலாம் சில மருந்து எப்படி சொல்றது? ஏதாட்டி ஒண்ணு தண்ணி கலந்து குடிக்கிறாங்க. இந்த ஆல்கஹால்லாம் கன்சியூம் பண்றாங்க. சரக்கு அடிக்கிறாய்ங்க. அவங்க எதுக்கு தண்ணிய ஊத்துறாங்க? டைரக்ட்டா குடிச்சோம்னா என்னது குடல் வெந்துரும்லாம் சொல்றாங்கல்ல. கான்சன்ட்ரேட்டடா இருக்கு. அதுல கொஞ்சம் தண்ணிய ஊத்தி கலக்கி குடிச்சோம்னா கொஞ்சம் இதா இருக்கும். அந்த மாரி தான். திஸ் டிட்டர்ஜென்ட் இஸ் ஹைலி கான்சன்ட்ரேட்டட். ரொம்ப இதா இருக்கு. அத முக்கி துணிய போட்டு துவைச்சோம், கை பட்டுச்சுன்னா என்னது? கை பொத்துரும். அதனால அண்ட் தஸ் இதனால அண்டுங்கிறது மட்டும் போட்டுருக்காங்க. தஸ்ங்கிறது போடுறதுக்கு பதிலா அண்ட் போட்டுருக்காங்க. அண்ட் போட்டு கனெக்ட் பண்றாங்க. அண்ட் தஸ் அ அண்ட் இதனால தஸ்னா இதனால யூ வில் நீட் டூ டைல்யூட். அதனால நீங்க அதுல தண்ணிய கலந்து கொஞ்சம் அத வந்து நீர்ம தன்மையா ஆக்கிக்கோங்க. டைல்யூட்னா நீர்ம தன்மைங்கிறது. டைல்யூட் ஆக்கிக்கோங்க அப்படின்னு போடுறேன். இட் வாஸ் த திங் ஹி பிரைஸ்ட் அபவ் ஆல். ஆம், எல்லாத்துக்கும் மேல அத வந்து என்னது ஆ, உயர்வா மதிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. எல்லாவற்றுக்கும் மேல இட் வாஸ் திங்ஸ் ஹி பிரைஸ்ட் அபோவ் ஆல் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகேயா?
அடுத்தது. இதெல்லாம் ஆன்சர். இந்த 10 இதுவும் ஆன்சர். அத பார்த்துக்கோங்க. கால் மீ இந்த 3லயும் சோ தட் இருக்கு. சோ தட்னா அதனால. இன் ஆர்டர் தட் ஒரு நோக்கத்த குடுக்குது. ஐ பர்ச்சேஸ் திஸ் புக் இன் ஆர்டர் தட் இன் ஆர்டர் டூ அப்படின்னு வரும். இன் ஆர்டர் டூ அப்படின்னு வரும். ஆ இதுல வந்து கீழ பாருங்க. சோ தட் அதனால கால் மீ எனக்கு கால் பண்ணு. அதனால யூ நீட் மனி. சென்டென்ஸ் செட் ஆகாது. நீங்க கரெக்ட்டா நான் தமிழ்ல சொன்ன மாரி போட்டு பாருங்க. அது ஆல் வேணும். ஆல் அப்படின்ற மாரி ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இப்ப பாருங்களேன். கால் மீ இஃப்பும் போடுவாங்க. யூ நீட் மனி. அ உனக்கு பணம் வேணுமென்றால், இன் கேஸ் யூ நீட் மனி கால் மீ. தமிழ் மீடியம்ங்கிறதுனால கொஞ்சம் நம்ம ஒரு தடவ பார்த்துட்டு செய்றது நல்லது. இங்கிலீஷ் மீடியம்னா அவங்களுக்கு சொல்ல சொல்லியே சிலவங்களுக்கு புரியும். அவ்வளோதான் வித்தியாசம். ஆனா ரொம்ப ஒண்ணும் வித்தியாசம் கிடையாது. சிலவங்களுக்கு புரியாதவங்களும் இருப்பாய்ங்க. ஐ ஃபார்காட் சரிங்களா? அதுல பாருங்க பில பாருங்க ஆன்ஸர் ஐ ஃபார்காட், ஐ பிலீவ், ஐ திங்க், ஐ கன்சிடர் இந்த மாரியான இந்த ஐ ஃபர்காட் தட் அப்படின்ற மாரி சொல்லச்சுல வந்து இதுல வந்து தட் வந்து வரும், வராமயும் யூஸ் பண்ணுவாங்க சிலவங்க சரிங்களா? தட் போடவும் செய்வாங்க, தட் போடாமலும் யூஸ் பண்ணுவாங்க. ஐ ஃபார்காட், ஐ திங்க் தட் ஐ நீட் மனி. ஐ ஐ ஐ திங்க் ஐ நீட் மனி அப்படின்னு சொல்லுவாங்க. தட் போட்டு சொல்லுவாங்க. இந்த 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 மாரி வெர்ப் வந்து ஐ ஃபார்காட், ஐ திங்க், ஐ கன்சிடர் அ இந்த மாரி வருது அப்படின்னா மோஸ்ட்லி தான் வரும். தட் தான் வரும். சரிங்களா? மேட்டர் சொல்றது. ஐ ஹேட் டூ மீட் த பிரின்சிபல். மீட் த பிரின்சிபல்ங்கிறதுக்கு பதிலா தேட்ங்கிறது யூஸ் ஐ ஃபர்காட் இத மறந்துட்டேன். மீட் பண்றத மறந்துட்டேன். ஐ ஃபர்காட் தேட் எத இப்ப பாருங்களேன். யாரு ஒருத்தன் என்ன பண்றான் மறந்துட்டான். எத மறந்துட்டான்? தேட் எது தேட்ன்னா என்னது? இத மீட் பண்றேன்னு சொல்லியிருக்கான் தெரியுங்களா? அத தான் மறந்துட்டேன். இந்த தேட்க்கு பதிலா தான் இத போட்டிருக்காய்ங்க. தேட் ஐ ஃபர்காட் தேட். நான் அத மறந்துட்டேனே. எத? அப்படிங்கச்சுல ஐ ஹேட் டூ மீட் த பிரின்சிபல். ஐ திங்க் தேட் எது? அப்படின்னு சொல்லச்சுல இது. அப்படின்னா தேட்ங்கிறதா வரும். கண்ண மூடிட்டு ஈஸியா போட்டுறலாம். சரிங்களா? இது மத்தது சொல்றதுக்கு பதிலா இத சொல்ல ஈஸியா இருக்குங்கிறனால இந்த டிப்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு சொல்லிக் குடுக்குறேன். ஹி இஸ் 90 இயர்ஸ் ஓல்ட். ஹி இஸ் இன் த பிங்க் ஆஃப் ஹெல்த். சரிங்களா? பிங்க் ஆஃப் ஹெல்த்னா நல்ல சுறுசுறுப்பாவும், நல்ல ஆரோக்கியமாவும் இருக்காங்கன்னு அர்த்தம். ஒரு இடியம்ஸ். பிங்க் ஆஃப் ஹெல்த்ன்னா இடியம்ஸ். பிங்க் ஆஃப் ஹெல்த்ன்னா இடியம்ஸ். சரிங்களா? ஆம் அது உங்களுக்கு தெரியும். இடியம்ஸ்ன்னு தெரியும். ப்ராவர்ப் மாரி இருக்கும்ல. அதான் இடியம்ஸ். சரிங்களா? இதுல பாருங்க. வயசானவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாம இருக்கும். ஆனா, அப்படி நெகட்டிவா சொல்றது. அவருக்கு ஒரு 90 வயசா இருந்தாலும், இருந்த போதிலும் சரிங்களா? இருந்தாலும் அவர் வந்து ஹெல்த்தியா இருக்காரு. சரியா? அடுத்தது. இட் வாஸ் ரெய்னிங். டேக் டேக் அன் அம்பர்லா. யூ வில் கெட் ட்ரென்ச்டு நனையிறது. இந்த மாரி பாக்கச்சிலேயே ஒரு வார்த்தைய படிச்சுக்கோங்க. டேக் அன் அம்பர்லா. அதர்வைஸ் இல்லன்னா ஆர் 2 வரும். அதர்வைஸ் இல்லன்னா ஆர். யூ வில் கெட் ட்ரென்ச்டு. ஆர் வந்துருச்சுனாலே போட்டுறலாம். பட் இதுல வராது. சரிங்களா? நீங்க பாருங்க. ஆனா அம்பர்லா எடுத்துரு. நீ ஆனா நீ நனைஞ்சிருவ. வராது. அம்பர்லா எடுத்துக்கோ. இல்லாட்டினா, இல்லாவிட்டால், இல்லாவிட்டால், இல்லாட்டினா நீ நனைஞ்சிருவ. அம்பர்லா எடுத்துக்கோ. இல்லாட்டினா நீ நனைஞ்சிருவ. கண்டிஷனு சரியா? அம்பர்லா எடுத்துக்கோ. மற்றும் நீ நனைஞ்சிருவ. அதெல்லாம் வராதுல்ல. நீங்க சொல்லி பார்த்தீங்கன்னாலே வராது. சரிங்களா? அடுத்து பாருங்க. தே ஃபேஸ்ட் மெனி அ அவங்க நெறைய என்னது கஷ்டப்பட்டுருக்காங்க. சரிங்களா? அம் தே ஃபேஸ்ட் மெனி ஹார்ட்ஷிப்ஸ். தே ஆர் ஆல்வேஸ் அவங்க நெறைய கஷ்டப்படுறாங்க. இருந்தாலும் சரிங்களா? இருந்த போதிலும் தே ஆர் ஆல்வேஸ் சியர்ஃபுல். அவங்க நெறைய கஷ்டப்படுறாங்க. இருந்தாலும் அவங்க இது பண்றாங்க. ஏன் இதுல ஆல்தோ வராதுன்னா, இது வாக்கியத்தோட பின்னாடி உள்ள கருத்துல வந்திருக்குது. வாக்கியத்தோட ஆ முன்னாடி உள்ள கருத்துல வந்ததுன்னா, ஆல்தோ கரெக்ட். இந்த கோட பின்னாடி போடாம முன்னாடி போட்டிருந்தாங்கன்னா, ஆல்தோ, ஈவன் தோன்னு வந்திருக்கும். சரிங்களா? புரியுதா? ஆ அப்படி வராம இருக்கிறதுனால தான் நம்ம என்ன பண்றோம்? ஆ இந்த இடத்துல நெவர்த்லெஸ்ங்கிறது போடுறோம். இது இல்லாவிட்டால் தான் இது இருந்த போதிலும், இதுவும் இருந்தாலும் அப்படின்னு அர்த்தம். இருந்த போதிலும், இது இருந்தாலும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஆனா இது இந்த கோடு முன்னாடி வந்திருந்ததுன்னா, ஆல்தோ போட்டிருக்கும். ஆல்தோங்கிறது எப்படி? அவர் நெறைய கஷ்டத்த அனுபவித்து இருந்தாலும், தே ஆர் ஆல்வேஸ் சியர்ஃபுல். அவங்க எப்பவும் சந்தோஷமா இருக்காங்க. ஆனா அப்படி போடாம, இந்த கோட முன்னாடி போடாம பின்னாடி போட்டிருக்காங்கன்னா, தே ஃபேஸ்ட் மெனி ஹார்ட்ஷிப்ஸ் நெவர்த்லெஸ். தே ஆர் ஆல்வேஸ் சியர்ஃபுல். ஓகேயா? அவ்வளோதான்.
இது 5வது. ஈஸியா தான் இருக்கும். இதே அதர் வேஸ் நீங்க போட்டு பாருங்களேன். ஒரு இல்லாவிட்டால், தே ஃபேஸ்டு அவர் நெறைய நெறைய கஷ்டப்பட்டுருக்காங்க. இல்லாட்டினா, அவங்க சந்தோஷமா இருக்காங்க. இல்லாட்டினா, அவங்க சந்தோஷமா இருக்காய்ங்க. வராது. மீனிங் வராது. சரிங்களா? நீங்க நெறைய பிராக்டிஸ் பண்ணச்சுல தான் உங்களுக்கு தெரிய வரும். ஓகே. அடுத்தது. ஆம். சரி. அடுத்தது ஒரு சிம்பிளானதா இருக்கு. அ இதுல பாருங்க. ஃபில் இன் த ஃபாலோயிங்ஸ் வித் த கனெக்டர்ஸ் தட் கோஸ் வித் அன் அண்டர்லைன் வேர்ட்ஸ். போத் த மினிஸ்டர் சரிங்களா? அண்ட் த ஆஃபீசர் அண்ட் போத் த மினிஸ்டர் அண்ட் விசிட்டட் த அஃபெக்டட் ஏரியா. போத் வந்துச்சுன்னா அண்ட் வரணுங்கிறது போத். இதெல்லாம் பேரு. சரிங்களா? கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. போத் வந்து அண்ட் வரணும். நாட் ஒன்லி நீங்களே பார்த்து போட்டுருங்க. சரிங்களா? ஜெயா டீச்சர்ஸ் நாட் ஒன்லி இங்கிலீஷ் பட் ஆல்சோ. ஈதர் வந்து ஆர் வரணும். அது உங்களுக்கு. யூ வில் ஹேவ் டு பை வெஜிடபிள்ஸ் ஃப்ரம் மார்க்கெட். ஈதர் ரகு ஆர் பாலா. பாலா இல்லாட்டா இவன் யாராட்டி ஒருத்தர் வந்து வெஜிடபிள் வந்து மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வரணும். சரிங்களா? இல்ல ஆஸ் சூன் அஸ் போடுவாங்க. இல்ல நோ சூனர் போட்டுட்டு தேன் இன்கட்டு போடுவாங்க. ஆஸ் சூன் அஸ் போட்டா இதுலயே வந்துரும். சரிங்களா? நோ சூனர் டிட் ஐ என்டர் த ஹவுஸ் தேன் இட் ஸ்டார்ட்டட் ட்ரிஸ்லிங். அது உடனே, சூனுனாலே உடனே. மத்ததெல்லாம் நீங்க பார்க்காதீங்க. ஆஸ் சூன் அஸ், நோ சூனர், நோலாம் போட்டிருக்குன்னு பார்க்காதீங்க. சூனுன்னு போட்டிருக்கு அப்படின்னா உடனேன்னு அர்த்தம். சரிங்களா? அத வச்சு நீங்க போட்டுக்கோங்க. ஈஸியா இருக்கும். ஓகே. அவ்வளோதான். கம்பைன் த பேர் ஆஃப் சென்டென்சஸ் யூசிங் அப்ராப்ரியேட் கனெக்டர்ஸ். இந்த சென்டென்ஸ்ல இருக்கிற அப்ராப்ரியேட்ட கரெக்ட்டான கனெக்டர்ஸ போட்டு கனெக்ட் பண்ணுங்க அப்படின்னு போட்டிருக்கு. இதுல பாருங்களேன். சு நீங்க அது பார்க்கிறதோட ஆன்ஸர்ல இருந்தே போயிருங்க. மேல உள்ளத பார்த்துக்கோங்க. கீழ உள்ளத டைரக்ட்டா பாருங்க. உங்களுக்கு புரியும். வி கேம் லேட். வி டிட் நாட் மிஸ் த ட்ரெயின். லேட்டா வந்தா ட்ரெயின் போயிருக்கும். அப்படிதானே? ஏதோ ஒரு விஷயமா ட்ரெயின் வந்து என்னது ஏதோ ஒரு சின்ன ரிப்பேர் ஆவும் இருந்திருக்கலாம். இல்ல சிக்னல்ல ஏதாட்டு பிரச்சனை இருந்திருக்கலாம். அதனால என்னன்னா ட்ரெயின் மிஸ் பண்ணாம அவங்க பிடிச்சிருந்துருக்கலாம். ஆல்தோ நாங்க வந்து ட்ரெ லேட்டா இருந்தாலும் நாங்க ட்ரெயின மிஸ் பண்ணல. தே செக்டு த பாக்கெட் ட்வைஸ். அவங்க பாக்கெட் ட்வைஸ். தென் தே சீல்ட் இட். அவன் 2 தடவ செக் பண்ணி சீல் போட்டாங்க பாக்கெட்ட. சரிங்களா? தென்னு போட்டிருக்கு. தென் எடுத்து விட்டுருங்க. அதுலயே அவைங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஆ கன்ஜங்ஷன போட்டு விட்டுருக்காய்ங்க. இத எடுத்து விட்டுருங்க. இதுதான் கொஸ்டினு. தே செக்டு த பாக்கெட் ட்வைஸ். தே சீல்ட் இட். ஆஃப்டர் தே செக்டு த பாக்கெட். சரிங்களா? ஆஃப்டர் தி செக்டு த பாக்கெட் ட்வைஸ் அதுக்கு பிறகு என்ன பண்றாங்க? சீல் போடுறாங்க. இது எல்லாமே சப்பார்டினேட் கன்ஜங்ஷன். நோ சூனர் அந்த வந்திருக்கும். சீதா சாய் எ ஸ்னேக் அட் ஒன்ஸ். அட் ஒன்ஸ் அட்வான்ஸ்னா உடனே. பின்னாடி உள்ள வாக்கியத்துல வந்திருக்கு. ரேன் அவே உடனே அவ ஓடிட்டா. சரிங்களா? அட்வெர்ப். ஆனா இத வந்து முன்னாடி உள்ளதுல போடணும். ஆஸ் சூன் அஸ் போடலாம். நோ சூனர் தேன் போட்டிருக்காங்க. நோ சூனர் இந்த சாவ 2ஆ பிரிப்பாங்க. டிட் பிளஸ் ஆம் சி சரிங்களா? டிட்ட தூக்கி முன்னாடி போட்டு இந்த மாரி அது நோ சூனர் டிட் சீதா சீ எ ஸ்னேக் தேன் போட்டுருவாங்க. ஆனா ஆஸ் சூன் அஸ் போட்டோம்னா இப்படி பிரிக்கணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? இது. ராபர்ட் ராபர்ட் கம்ப்ளீட்டட் த ப்ராஜெக்ட். ஹி சப்மிட்டட் இட் டு த டீச்சர். ராபர்ட் முடிச்ச பிறகு சப்மிட் பண்றான். ஆஃப்டர்ங்கிறத போட்டுங்க. இத முடிச்சதுக்கு அப்புறம் அது பண்றான் அப்படின்னு போட்டிருக்கு. சரிங்களா? யூசப் வாஸ் ரன்னிங் ஹை டெம்பரேச்சர். ஹி குட் நாட் டேக் பார்ட் இன் த காம்படிஷன். அவனுக்கு உடம்பு சரியில்ல. ஆனா, அவன் 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 வந்து அட்டெண்ட் பண்ணிட்டான்னு போட்டா, போட்டுருப்பாங்க. ஆமா. போட்டு பண்ணுவாங்க. தோ ஹி வாஸ் அப்படின்னு போடுவாங்க. அ அந்த மாரிலாம் போடுவாங்க. சரியா? ஆனா, அவன் என்ன பண்ணியிருக்கான்? ஆமா. யூசப் வாஸ் ரன்னிங் அவனுக்கு உடம்பு சரியில்ல. அதனால அவன் அட்டெண்ட் பண்ணல. சரிங்களா? அதனால அவன் அட்டெண்ட் பண்ணல அப்படின்னு போட்டிருக்கு. இதுல வந்து என்னன்னா, ஒரு நிமிஷம் இருங்களேன். அப்படி போட்டிருக்கு. இதுல பாருங்களேன். இதுல பாருங்க. சின்ஸ்னா காரணத்த சொல்லுது. அவனுக்கு உடம்பு சரியில்லாத காரணத்தினால ஹை ஃபீவர்ன்னு என்னது உடம்பு சரியில்ல, காய்ச்சல் அதுதான் அப்படி சொல்லியிருக்காங்க. உடம்பு சரியில்லாத காரணத்தினால ஹி குட் நாட் டேக் பார்ட் இன் த காம்படிஷன். சரிங்களா? அதுக்கு பிறகு இத வந்து இன்னொரு சென்டென்ஸ் மேக் பண்ணலாம். ஹி டேக் பார்ட் இன் த காம்படிஷன் அப்படின்னு ஹி டேக்ஸ் பார்ட் இன் த காம்படிஷன் அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவன் உடம்பு சரியில்ல. பட் சரிங்களா? இதுல பட் போடலாம், இல்ல போடலாம். தோ யூசப் வாஸ் ரன்னிங் இருந்தாலும் அவன் அட்டெண்ட் பண்ணிட்டான் அப்படின்னா வரும். அட்டெண்ட் பண்ணலங்கிறதுனால காரணத்த சொல்றதுனால சின்ஸ். எதனால அவன் வரல? அப்படின்னா அவன்
அவன் வந்து என்னது உடம்பு சரியில்ல, அதனால வரல. உடம்பு சரியில்லாத காரணத்தால் அதனால வரல. சின்ன காரணத்த சொல்றதுனால சின்ஸ் போட்டிருக்கும். உடம்பு சரியில்லனாலும் வந்துட்டான் அப்படின்னு போட்டா, ஆல்தோ போட்டிருப்பாங்க. சப்பார்டினேட் கன்ஜங்ஷன். இல்ல கோஆர்டினேட் கன்ஜங்ஷன் ஆட் பண்றதா இருந்தா, பட், ஸ்டில்லு, பட், எட்டு இதெல்லாம் போட்டு விட்டுருப்பாங்க. சரிங்களா? ஓகே. பிக் த கரெக்ட் லிங்கர். பிக் த கரெக்ட் லிங்கர். நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு நெறைய இது மேக் பண்ணி உங்களுக்கு எக்ஸர்சைஸ் சொல்லிடுறேன். 1, 2 ஈஸியா இருக்கிறத நீங்க போட்டு பாருங்க. சரிங்களா? ஆ இதுல ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்குது. சரிங்களா? பட்டுங்கிறது கோஆர்டினேட் கன்ஜங்ஷன். டோங்கிறது சப்பார்டினேட் கன்ஜங்ஷன். அத வச்சு நம்ம இத போட்டு விட்டுறலாம். சரிங்களா? தோ ஹி வாஸ் ஹானஸ்ட், ஹி வாஸ் பனிஷ்டு. அவன் நேர்மையா இருந்தாலும் அவன் வந்து தண்டிக்கப்பட்டான். நேர்மை இருந்தாலும். சரிங்களா? தோக்கு பதிலா பட் வரதான் செய்யும். ஆனா வந்து சப்பார்டினேட் கன்ஜங்ஷன் இது. இதுக்கு முன்னாடி போட்டிருக்காங்க. இந்த கோட்ட முன்னாடி போடாம சென்டர்ல போட்டிருந்தாங்கன்னா, பட்ட போட்டுறணும். சரியா? ஓகே தானே? அடுத்து வாக் கேர்ஃபுல்லி. சரிங்களா? இதுல பாருங்க, அன்லெஸ் சப்பார்டினேட் முன்னாடி போடாம பின்னாடி போட்டிருக்காங்க. ஏன் பின்னாடி போடுறோம்? ஒழுங்கா நட. இல்லன்னா நீ விழுந்துருவ. நடக்கிற விஷயம். மொத நடக்கிறது வந்து முதல் செயல். அப்படிதானே? நடக்கிறதுக்கு அப்புறம் தான் உழுறானா, உழலையான்னு தெரியும். நடக்கிறத பத்தி பேசுறாங்க. அது முதல் கருத்து. 2வது கருத்து வந்து யூ வில் ஃபால் டவுன். சரிங்களா? இல்ல. ஒழுங்கா பார்த்து நட. இல்லாட்டினா இதே வந்து முன்னாடி கோட போட்டிருந்தாங்கன்னா, அன்லெஸ் போட்டுறணும். அன்லெஸ் வால்க் கேர்ஃபுல்லி யூ வில் நீ ஒழுங்கா நடக்காட்டினா. சரிங்களா? இது வந்து சப்பார்டினேட்டிங், இது கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். அதனால உங்களுக்கு அப்படி போட்டிருக்காங்க. முன்னாடி கோட போட்டிருந்தா அன்லெஸ், பின்னாடி கோட போட்டிருந்தா அதர்வைஸ். மை மதர் கால்ட் மீ. மை மதர் கால்ட் மீ. இந்த இந்த ஒயில்ங்கிற கன்ஜங்ஷன் எப்பவுமே எதுல போட்டு விடுவாங்கன்னா, மை மதர் கால்ட் மீ ஒயில் ஐ வாஸ் பிளேயிங். ஒரு இது நடந்துகிட்டு இருக்கச்சுல இன்னொன்னு நடக்கணும். சரிங்களா? அதுக்கு தான் இது போடுவாங்க. மை மதர் கால்ட் மீ ஆர் ஐ வில் இது நல்லாவே இல்ல. இல்ல எங்க அம்மா கூப்பிட்டாங்க. இல்லாட்டினா நான் ஃபுட்பால் அ விளாண்டுகிட்டு இருக்கிறேன். விளாண்டுகிட்டு இருந்தேன். எங்க அம்மா கூப்பிட்டாங்க. இல்லாட்டினா நான் ஃபுட்பால் விளாண்டுகிட்டு இருந்தேன். நல்லா இல்லல்ல. கரெக்ட் இத பாருங்க. அதே சமயம். மை மதர் கால்ட் மீ வைல் அதே நேரத்துல ஐ வாஸ் பிளேயிங் ஃபுட்பால். அந்த நேரத்துல இல்லன்னா அதே நேரத்துலன்னு அந்த டைம்ல அதே அதே நேரத்துல நான் எங்க அம்மா கூப்பிட்டாங்கல்ல, அதே நேரத்துல நான் ஃபுட்பால் விளையாண்டுகிட்டு இருந்தேன். சரி. அடுத்து மை சேலரி இஸ் லோ. ஐ ஃபைண்ட் த வொர்க் இன்ட்ரஸ்டிங்லி. ஐ ஃபைண்ட் த வொர்க் இன்ட்ரஸ்டிங். என் சம்பளம் குறைவா இருக்கு. இருந்தாலும் எனக்கு வந்து அதுக்கு ஐ ஃபைண்ட் த வொர்க் அந்த வொர்க் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட்டா இருக்கு. சரிங்களா? அப்படி என் சேலரி இதா இருக்கு. இருந்தா இப்ப மோஸ்ட்லி எல்லாருக்கும் என்ன இருக்கும் அப்டின்னா, அது பிடிக்காத மாதிரி இருக்கும். இருந்தாலும் எனக்கு வந்து அது இன்ட்ரெஸ்ட்டா இருக்கு. த பேசஞ்சர்ஸ் ரஷ்ட் டூ போர்ட். போர்டுன்னா பஸ்ல ஏறுறது, உள்ள போறது இதுக்கு போர்டு. த பேசஞ்சர் ரஷ்ட் டூ போர்ட் த பஸ். அ ஆஸ் சூன் அஸ் இட் அரைவ்ட். பஸ் வந்து ஒரு ஒரு லாஜிக் பாருங்களேன். பஸ் வந்த உடனே நம்ம குடுகுடுன்னு ஓடி போய் ஏறிருவோம். சரிங்களா? ஆஸ் லாங்ஸ்ன்னு வரை. பஸ் வர்ற வரைக்கும் என்னது பேசஞ்சர் ரஷ்ட் டூ போர்டா? பஸ் வர்ற வரைக்கும் பஸ் வர்ற வரைக்கும் பேசஞ்சர் வந்து பஸ்ல ஏற போனாங்க. நல்லா இல்லல்ல. பஸ் வந்த உடனேயே பேசஞ்சர் ஏற போனாங்க. அதுக்கு தான் என்ன சொல்றது, தமிழ் மீனிங் எல்லாத்துக்கும் படிச்சு வச்சுட்டீங்கன்னா, கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரிங்களா? அப்படிதான் நம்ம போட முடியும் இந்த இது. இல்லன்னா போடுறது கஷ்டம். சரிங்களா? கொஞ்சம் நல்லா கொஞ்சம் இங்கிலீஷ கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிங்க. அப்படி படிச்சீங்கன்னா தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, எந்த ஒரு பேங்க் எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி எதுவா இருந்தாலும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, தைரியமா நம்ம என்னது எந்த எத்தன டைம் ஃபெயில் ஆனாலும் நம்மளுக்கு வந்து எத பத்தியும் கவல இருக்காது. அப்பாட்டுக்கு நம்ம மேல ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து போராடி நம்ம என்னது பண்ண எப்படியும் கவர்மெண்ட் வேலைய எடுத்துடலாம். இல்ல அப்படின்னா நம்ம மேல கான்ஃபிடென்ட் இல்ல அப்படின்னா, ஏதாட்டும் ஒரு இதுல நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா நாலேட்ஜ் இருந்ததுன்னா, நம்ம வந்து என்ன பண்ணலாம், கொஞ்சம் நல்லா மார்க் எடுத்துடலாம். அதனால அத கொஞ்சம் இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் போராடி படிங்க. சரிங்களா? ஆ அடுத்தது வந்து ஆ அடுத்தது இந்த சப்ளை சூட்டபிள் இன்கர்ஸ் அதெல்லாம் நீங்க செஞ்சு பாருங்க. சரிங்களா? ஒரு ஸ்டோரி மாரி இருக்கு. ரீஅரேஞ்ச் த வேர்ட் அதுவும் ரொம்ப ஈஸியா இருந்த மாரி இருக்கு. அதையும் நீங்க செஞ்சு பாருங்க. சரிங்களா? ரீஅரேஞ்ச் த வேர்ட் அதையும் செஞ்சு பாருங்க. அடுத்தது வந்து எது சொல்லப் போறேன்னா, சூஸ் த அப்ராப்ரியேட் லிங்கர் இத சொல்றேன். ஐ குட் நாட் கம்ப்ளீட் மை பேப்பர் இன் த எக்ஸாமினேஷன்.
பிகாஸ் காரணத்த சொல்லுது. ஏன் அப்படின்னு. பட்னா ஆனால்ன்னு அர்த்தம். நான் முடிக்கல ஆனா, ஐ வாஸ் ஸ்லோ இன் அப்படின்னு வருமா? அப்படி இல்ல. நான் எக்ஸாம்ல சொல்லி பாருங்க. ஐ குட் நாட் கம்ப்ளீட் மை பேப்பர் இன் த எக்ஸாமினேஷன். நான் பேப்பர வந்து முழுமையா எழுதி முடிக்கல. ஏன்னா, ஐ வாஸ் ஸ்லோ இன் ஆன்ஸரிங் த கொஸ்டின். நான் மெதுவா மெதுவா எல்லாத்துக்குமே ஆன்ஸர் பண்ணேன். நான் முடிக்கல. ஆனா, நான் ஸ்லோவா வரவே வராது. சொல்லி பாருங்க சரிங்களா? சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் நல்லா வந்துரும். இட் ஸ்டார்ட்டட் ரெய்னிங். சோ, வி குட் நாட் பிளே. சரிங்களா? சொல்லச்சுலயே ஆன்ஸர் வந்து இது வந்து இருந்தாலும் இருந்தாலும் விளாண்டோம். வி வி பிளே வி பிளேடுன்னு போட்டிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இட் ஸ்டார்ட்டட் ரெய்னிங். எட் வி பிளேடு. இருந்தாலும் நாங்க விளாண்டோம் அப்படின்னா 8. ஸோங்கிறது அப்படியே ஆப்போசிட். ஸோ அதனால நாங்க விளாடல. சரிங்களா? ஆ மழை பெஞ்சது. இருந்தாலும் விளாண்டோம் அப்படின்னா 8 பட் ஸ்டில்லு. இல்ல விளையாடல. காரணத்த சொல்லுது. சரிங்களா? அதனால இது. அத பொறுத்து அத மீனிங்க பொறுத்து நீங்க போட்டுக்கோங்க. அடுத்த சி அடுத்த சி ஆப்ஷன் பார்க்கலாம். ஐ காட் அப் ஏர்லி. ஐ மேனேஜ் டு ரீச் ஸ்கூல் ஆன் டைம். நான் சீக்கிரம் எழுந்த காரணத்தினால, நான் என்ன பண்ணிட்டேன், ஸ்கூலுக்கு சீக்கிரம் கரெக்ட்டான நேரத்துல போய் சேர்ந்துட்டேன். இஃப்னா, இஃப் ஐ காட் அப் ஏர்லி நான் எந்திரிச்சிருந்தா அப்படி இல்ல. எந்திரிச்சிருந்தா ஐ மேனேஜ்டு கண்டிஷனா சொல்லல. கண்டிஷனா சொல்றத விட இந்த இதுதான் கரெக்ட். ஆஸ்ங்கிறது தான் கரெக்ட். எழுந்த காரணத்தினால நான் சீக்கிரம் போயிட்டேன். நீங்க சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு தோணுதோ அத வச்சு நீங்க போட்டுக்கலாம். சரிங்களா? வேர் இஸ்னா அதே சமயம், தோனா போதிலும். சரிங்களா? ஹி கமிட்டட் எ மிஸ்டேக். ஹி அப்பாலஜ்டு அண்ட் சின்ஸ்ன்னு ஹி அப்பாலஜ்ட் ப்ராமிஸ் தட் ஹி குட் நாட் ரிப்பீட் இட். சரியா? இதுக்கு வந்து வரும். தோ ஹி கமிட்டட் எ மிஸ்டேக். அவன் வந்து கமிட் பண்ணியிருந்தாலும், அவன் தப்பு இருந்தாலும், அவன் வந்து என்னது? ஹி அப்பாலஜிஸ்ட் அண்ட் 2ம் போட்டிருக்கேன். அண்ட் அப்பாலஜிஸ்ட் பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்ல. ப்ராமிஸும் பண்ணியிருக்கான். தட் ஹி வுட் நாட் ரிப்பீட் இட் அகெயின். 2 வெர்பையும் சேர்க்குது. சரிங்களா? அப்பாலஜிஸ்ட் ஒண்ணு, அவன் மன்னிப்பும் கேட்டிருக்கான். அதே மாரி உறுதியும் பண்ணியிருக்கான். உறுதியும் சத்தியமும் பண்ணியிருக்கான். என்னன்னா, தட் ஹி வுட் நாட் ரிப்பீட் இட் அகெயின். அவன் தப்பு பண்ணியிருந்தாலும், அதே சமயங்கிற வார்த்தை வந்தால் நல்லாவே இருக்கு. அதே சமயம் அவன் தப்பு பண்ணியிருந்தாலும், ஹி அப்பாலஜிஸ்ட் அது வராது. தோ அவன் தப்பு பரிந்தாலும் அவன் மன்னிப்பு கேட்டுட்டான். சரிங்களா? பாசிட்டிவான பதில் வரச்சுல அது போட்டு விட்டுருவாய்ங்க. ஆ அடுத்தது திஸ் இஸ் ஹவ் இட் மஸ்ட் பி டன். இப்படித்தான் இப்படித்தான் அத செஞ்சிருக்கணும். ஹவ் திஸ் இஸ் ஹவ். ஹவ்னா எப்படி? அதே மாரி திஸ் இஸ் ஹவ்னா இப்படித்தான். திஸ் இஸ் ஹவ் இத இப்படித்தான் செஞ்சிருக்கணும். வாட்ங்கிறது என்னன்னு வரும். திஸ் இஸ் வாட் கொஸ்டின் மாதிரி ஆயிரும். சரிங்களா? அதனால வாட்ங்கிறது வராது. த வெண்டர் சா த ட்ரெயின் மூவிங் ஸ்லோலி ஃப்ரம் த பிளாட்ஃபார்ம். சரிங்களா? ஃப்ரம் த பிளாட்ஃபார்ம். ம். The vendor saw the train moving slowly from the platform until he got in. Until he got in. அவர் உள்ள ஏறுற வரைக்கும், ட்ரெயினுக்குள்ள ஏறுற வரைக்கும் வெண்டர் வந்து என்னது அந்த ஸ்லோ போற ட்ரெயின பார்த்துக்கிட்டே இருந்தாரு. சரிங்களா? கொஞ்சம் மீனிங் கொஞ்சம் டஃப்பா இருக்கு. கொஞ்சம் பார்த்து படிச்சுக்கோங்க. அதனால தேர்ஃபோர் வராது. தேர்ஃபோர் ஹி காட் இன். அவர் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அதனால போனேன். சரி ஓகே. அது வராது. திரும்ப இத கூட 2 தடவ படிங்க. அவரு ட்ரெயின்ல ஏறுற வரைக்கும் அந்த கடைக்காரர் என்ன பண்றாரு? சா த ட்ரெயின் மூவிங் ஸ்லோலி ஃப்ரம் த பிளாட்ஃபார்ம். அவர் மெதுவா அந்த ட்ரெயின் மூவ் ஆவுறதுக்கு அந்த அவர் ஏறுற வரைக்கும் அந்த ஸ்லோவா போற ட்ரெயின பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அதுவரை. சரிங்களா? ஐ வாஸ் நாட் வெல். சோ ஐ டிட் நாட் அட்டெண்ட் த கிளாஸ். ஐ வாஸ் நாட் வெல். சோ ஐ டிட் நாட் அட்டெண்ட் த கிளாஸ். அட்டெண்ட் பண்ணியிருந்தேன்னா, பட் ஐ அட்டெண்டட் த கிளாஸ். ஆனா நான் அட்டெண்ட் பண்ணிட்டேன். அதனால ஆனா. சரிங்களா? 2 வித்தியாசம் அவ்வளவுதான். ஆஸ் சூன் ஆஸ் மை ஃபாதர் அரைவ்ட் ஹோம். ஐ நரேட்டட் நான் அந்த விஷயத்த சொன்னேன். ஆஸ் சூன் ஆஸ். பிசைட்ஸ்னா கூடுதலாகன்னு அர்த்தம். சரிங்களா? ஆஸ் சூன் ஆஸ்னா உடனே. ஆஸ் சூன் ஆஸ் நான் சொன்னேன்ல அப்பவே ஏற்கனவே நிறைய தடவ ஆஸ் சூன் ஆஸ் சொன்னேன். நோ சூனர் தென் படிக்க சொல்லிட்டு இருந்தேன். ஆஸ் சூன் ஆஸ் மை ஃபாதர் என் ஃபாதர் வந்து வந்த உடனே நான் ஒரு அந்த நிகழ்வ வந்து சொன்னேன். ஏதோ ஒண்ணு கண்ணாடிய உடைச்சுட்டோம். ஏதோ ஒண்ணு. இல்ல நான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்கோம். ஏதோ ஒரு விஷயத்த சொல்றோம். சரிங்களா? ஸ்கூல்ல பாராட்டியிருக்காங்க. அப்பா வந்த உடனே நம்ம சொல்றோம். சரிங்களா? பி குயிக் டூ ஹியர்.
பி குயிக் டு ஹியர் அண்ட் குயிக் டு ஹியர் 2 இதையும் சேக்குது. அண்ட் ஸ்லோ டு ஸ்பீக். விஷயத்த வேகமா கேளுங்க, மெதுவா பேசுங்க. ஆ நல்ல நுணுக்கமா கேளுங்க. அதே மாரி என்னது மெதுவா ஆராய்ஞ்சு பேசுங்க அப்படிம்போம்ல அந்த மாரி. ஆ 2மே ஈக்குவலானதா இருக்குது. சரிங்களா? இது அடுத்த அடுத்த விஷயத்த சொல்லல. அதே மாரி 2யும் ஆட் பண்ணி சொல்லுது. சரிங்களா? அதனால ஆண்ட்ங்கிறது போடுறோம். இஃப் ஐ ஆம் ம். இஃப் ஐ ஆம் நேதர் நேதர் அன் அசெடிக் இன் தியரி நார் இன் பிராக்டிஸ். இது 2மே நெகட்டிவான மீனிங் குடுக்குற மாரி இருக்கும். அதனால நீதர் நார்ங்கிறது போட்டிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வி ஃபெயில் டூ யூஸ் ஹார்னஸ்னஃப் யூஸ் த ரெயின் வாட்டர். வி ஃபெயில் டூ யூஸ் த ரெயின் வாட்டர். இருந்தாலும் நம்ம சஃபர் ஆவல அப்டின்னா நெவர்த்லெஸ். சஃபர் ஆயிட்டோம். அதன் விளைவா சஃபர் ஆகுறோம். கான்சிக்வென்ட்லி. மை பிரதர் வில் சர்டன்லி கிளியர் ஜிஆர்இ. ஒரு எக்ஸாம் ஜிஆர்இன்னு ஒரு எக்ஸாம் இருக்கு. பிக்காஸ் ஏன்னா ஃபார் ஹி வொர்க்ஸ் ஹார்ட். எட்டுங்கிறது போட்டோம்னா, அவன் வொர்க் ஹார்ட் பண்ணல. பிக்காஸ் ஹி டசன்ட் எட் ஹி அவன் கிளியர் பண்ணிட்டான். வொர்க் பண்ணாட்டினாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணாட்டினாலும் கிளியர் பண்ணிட்டான்னா 8 போடுவோம். ஆனா, ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கான். அந்த காரணத்த சொல்ல ஃபார் போடுறோம். சரிங்களா? சரி. அடுத்தது ஓகே. அவ்வளதான். மத்ததெல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கு. அது ஏன் என்ன எதுக்கு ஈஸியா இருக்குன்னு சொல்லிடுறேன். கம்பைன் இத பாருங்க தேர்ஃபோர் போட்டிருக்காங்க. இது ரொம்ப ஈஸி. பின்னாடி ஆன்ஸர் குடுத்துருக்காங்க. பிகாஸ் போட்டு யூஸ் பண்ணணும். இது சப்பார்டினேட் கன்ஜங்ஷன் இருக்கு. சாரி இது கோஆர்டினேட் கன்ஜங்ஷன் இருக்கு. பிகாஸ்ங்கிற சப்பார்டினேட் கன்ஜங்ஷன் போடுறோம். இதுல எதுவுமே போடாம இருக்கு. வென்னுங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் சப்பார்டினேட் கன்ஜங்ஷன். இது ஃபர்ஸ்ட் உள்ள சென்டென்ஸோட சேர்த்து போடணும். இது பாருங்க வேர்ங்கிறது போட்டிருக்காங்க. பிளேஸ்க்கு பின்னாடி வருது. அதனால இது பின்னாடி போட்டு யூஸ் பண்ணுங்க. இமிடியேட்லி ஆ கோஆர்டினேட் கன்ஜங்ஷன யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து கனெக்டர் ஓகே சாரி கனெக்டரா யூஸ் பண்ணியிருக்காய்ங்க. பின்னாடி உள்ள வாக்கியத்துல தான் வருது. இத வந்து முன் வாக்கியத்துல சேர்த்து போடணும். ஆஸ் சூன் அஸ் போட்டு சப்பார்டினேட் கன்ஜங்ஷன போடணும். வைல் வருது. அட் த சேம் டைம், அட் தட் டைம் அப்படின்னு போட்டிருக்காங்க. வைல் சப்பார்டினேட் கன்ஜங்ஷன் முன்னாடி தூக்கி போடணும். மோரோவர் போட்டிருக்காங்க. அண்ட் போட்டு இது ஒரு கோஆர்டினேட் கன்ஜங்ஷன். மோரோவர் போட்டு என்னது ஒரு அட்வெர்ப். இது வந்து ஒரு கனெக்டரா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா இதுல வந்து அண்ட் போட்டு என்ன பண்ணலாம் அண்ட் மோரோவர் போடலாம். அண்ட் போட்டுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இத வந்து ஒரு கோஆர்டினேட் கன்ஜங்ஷனா மேக் பண்ணுங்க. ஆம், அடுத்து ஆஸ் வெல் அஸ் போட்டுக்கோங்க. ஆஸ் வெல் அஸ் போட்டு 2 ஆட் பண்ணி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது 2மே ஒரே சென்டென்ஸு. அதனால இதுல பேர் மட்டும் வித்தியாசமா இருக்கு. அதனால ஆட் பண்ணி சொல்றது. ஆஃப்டர்ங்கிறது போட்டிருக்கு. இதுல சென்டென்ஸ் இருக்கு. சீசர் வாஸ் டிக்ளேர்ட் எம்பரர் அ அப்படின்னு போட்டிருக்காங்க. த கான்ஸ்பிரேட்டர்ஸ் கில்ட் ஹிம். அதாவது சீசர் வந்து எம்பரர் ஆன பிறகுக்கு சதி செயலாளர்கள் சதி பண்றவங்கலாம் என்ன பண்ணா அவர கொன்னுட்டாய்ங்க. சரிங்களா? இது எல்லாமே போட்டிருக்காங்க. இத நீங்க உங்க எக்ஸர்சைஸ்ல செஞ்சு பாருங்க. நான் மெயினா சொல்லிட்டேன். இதான் நீங்களே போட்டு பாருங்க. ஆ ஓகே. அடுத்தது இது வந்து என்னதுன்னா, பேர் ஆஃப் இது. போத் அண்ட் ஆன்ஸர மட்டும் உங்களுக்கு சொல்றேன். போத்ன்னு வந்து அண்ட் வரும். சச் தட் அதே மாரி போத் அண்ட் வெதர் ஆர் ராதர் தேன் இது எல்லாமே நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஆ நான் இது மட்டும் இல்ல நான் நடத்தாத மாரி இருக்கு. ஐ வுட் ரேதர் ஸ்டார்வ் தேன் நான் பிச்சை எடுக்கிறத விட பட்னியாவே கிடப்பேன் அப்படின்னு சொல்றதுக்கு இது. சரிங்களா? ஆ அடுத்து இந்த டயகிராம் உங்களுக்கு சொல்லணும்னு நெனச்சேன். ஓகே. ஃபைன். கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன், சப்பார்டினேட்டிங் கன்ஜங்ஷன், கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன் என்னன்னு பக்காவா போட்டிருக்காய்ங்க. பார்த்துக்கோங்க. பேர் ஆஃப் இது. இது எல்லாமே லைட்டா படிச்சுக்கோங்க. இந்த பக்கத்தோட பின் பக்கத்துல இருக்கு. இது எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. ஃபேன் பாய்ஸ் FANBOYS ஃபர்ஸ்ட் லெட்டர் போட்டா இது ஃபுல்லா வந்துரும். ஆம் ஆஃப்டர், ஆல்தோ, ஈவன் தோ, வென்னு இதெல்லாம் நெறைய இது வரும். மேபி மெயினானது மட்டும் போட்டிருக்காங்க. ம் அ அதே மாரி இதுக்கு இதுக்கு பார்த்துக்கிட்டீங்கன்னா, போத், அண்ட், நீதர், நார் இது எல்லாமே கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன் போட்டிருக்காங்க. இதையும் பார்த்துக்கோங்க. கனெக்டர்ஸ் இன் இங்கிலீஷ் ஏற்கனவே பார்த்தது தான். ஒப்பீனியன சொல்லச்சுல இந்த கனெக்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஐ திங்க், தட் அப்ப பார்த்தோம்ல ஐ திங்க், ஐ பிலீவ், ஐ ஃபீல், இன் மை ஒப்பீனியன், இன் மை வியூ இதெல்லாம் வந்து ஆஸ் ஃபார் அஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் நான் 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 புரிஞ்சுக்கிட்டது வரைக்கும் ஆஸ் ஃபார் அஸ் ஐ அம் கன்சர்ன்டு இன் மை எக்ஸ்பீரியன்ஸ் இட் சீம்ஸ் டு பி
அப்படிலாம் இந்த மாரி ஒப்பீனியன் நம்ம கருத்த ஃபுல்லா சொல்றதுக்கு இது. சீக்வென்ஸ் ஃபைனலி, எவென்ச்சுவலி, ஆஃப்டர்வர்ட்ஸ், நெக்ஸ்ட், தென் சீக்வென்ஸ் அடுத்தது அடுத்தது என்னது? ஐ அம் கோயிங் டு ஃபினிஷ் திஸ் புக். ஆஃப்டர் தட் ஐ வில் ஸ்டடி. ஐ வில் ஜாயின் இன் அ நியூ கோர்ஸ் அப்படின்னு சொல்றது. ஆஃப்டர் தட் இந்த சீக்வென்ஸ் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்? அடிஷன்ல ஆட் பண்றது எல்லாமே இருக்கு பாருங்க. ஃபைனலி, அட்வெர்ப், மோரோவர், அட்வெர்ப் இன் அடிஷன் டூ ப்ரிபோசிஷன் ஃப்ரேஸ், பிசைட்ஸ் ப்ரிபோசிஷன், டூ அட்வெர்ப், அடுத்து வந்து ஆஸ் வெல் அஸ் போட்டிருக்காங்க. ஃபர்தர் மோர் போட்டிருக்காங்க. ஃபர்தர் இன் அடிஷன், ப்ரிபோசிஷன் ஃப்ரேஸ், ஆல்சோ, அட்வெர்ப், அண்ட், கன்ஜங்ஷன் இது எல்லாமே போட்டு மிங்கிள் பண்ணியிருக்காங்க. கூட்டுறது ஒரு இதோட ஒண்ணு சேர்க்கறதுக்கு. அதனால இவ்வளவுதான் கிடையாது. ஆ கனெக்டர்ஸ்ல வந்து எல்லாமே சேர்ந்தது தான் கனெக்டர்ஸ். கனெக்டர்ஸ்ன்னு வரச்சுல கன்ஜங்ஷன், ப்ரிபோசிஷன், அட்வெர்ப் எல்லாமே இருக்கும். அதான் கனெக்டர்ஸ். கன்ஜங்ஷன் வரச்சுல மேல உள்ளத பார்த்துக்கோங்க. எவ்வளோ ஒன்று இருக்கு பார்த்தீங்களா? இது இவ்வளோதான் இருக்கா? கன்ஜங்ஷன் மெயினான கன்ஜங்ஷன்ஸ் இவ்வளோதான். சப்பார்டினேட் கன்ஜங்ஷன், கோஆர்டினேட் கன்ஜங்ஷன் போட்டிருக்காங்க. ஆ சரிங்களா? இதுல வந்து கீழ என்ன போட்டிருக்காங்க? கனெக்டர்ஸ்ன்னு எவ்வளோ இது போட்டிருக்காங்க. இது மட்டும் இல்ல. நம்ம அப்பவே ஒரு கட்டத்துல தமிழ் சொல்லி சொல்லி உங்களுக்கு நடத்துனீங்கல்ல, அதுவும் கனெக்டர்ஸ் தான். ஓகே. இது இது சூப்பரான கிளாஸா இருந்தது. நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான சப்ஜெக்ட். திரும்ப திரும்ப போட்டு பாருங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்.